காப்பாத்திக்க காப்பாத்திக்க. அத்தா தாயே, எல்லா மக்களுக்கும் நல்ல குறி சொன்னத்த. நல்லபடியாக மலையேறினாத்த. இந்த வருஷ திருவிழாவை என் சுப்பிரமணி கரகம் எடுத்து ஆடணும். அதுக்கு நீந்தாத்தா அருள் புரியணும். கரகத்தை தூக்குறதுக்கு எல்லாரும் மேலாடிங்கப்பா. என்னடி குஞ்சாயி? என்ன லைலா, உன்னை எப்ப கூப்பிட்டதுக்கு நீ எப்ப வர? இனிமே எப்ப வந்தா என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. முடிஞ்சிருச்சா? இனிமே தாண்டி ஆரம்பமே. ஆமாமா, ஆரம்பம்தான். என்னோட பிறந்தவன் பூக்குழி இறங்கி வந்தோன்னே இனிமே அவன் தான் அந்த ஊருக்கு எல்லாமேங்கிறது ஆரம்பமாயிடும். அதைத்தானே சொல்ல வர? இறங்கி வந்தாதானே? அதான் இறங்க வந்துட்டாங்களே. ஆத்தங்கரையில இருந்து கிளம்பி 5 நிமிஷம் ஆச்சு தெரியுமா? கிளம்பிட்டா இங்க வந்து எல்லாம் பண்ணிட முடியுமா? அவன் பூக்குழி இறங்குறது உண்மைதான். ஆனா பூவிலேயே பஸ்பமாயி வெறும் சாம்பலா தாண்டி வெளியில வருவான். அம்மா தாயே, எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. எனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்ல. இப்ப பொறுமையா கேக்குற அளவுக்கு மனசும் இல்ல. கையில என்ன இருக்கு பாத்தியா? என்னடி இது? ஜூஸா? ஜூஸ கேன்ல தான் வாங்கிட்டு வருவாங்களா? பெட்ரோல் ரீ பெட்ரோல். ஏண்டி, பெட்ரோல் பஞ்சம் இருக்குங்கிறது உண்மைதான். அதுக்காக அதை வாங்கிக்கிட்டு கையிலேவா தூக்கிக்கிட்டு தெரியவ? கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வர வேண்டியதானே? இடியட் இடியட், முட்டாள் முட்டாள். இந்த பெட்ரோல் எதுக்கு தெரியுமா? உன் அண்ணன் தலையில ஊற்றி பஸ்பமாக்குறதுக்கு. என்னடி சொல்ற? அவன் தலையில ஊத்த போறியா? இல்ல பக்குன்னு ஆயிட்டா. அண்ணன் மேல அவ்வளவு பாசமா? அவனை அண்ணனாவே நினைக்கிறது இல்ல, அப்புறம் எங்கிட்ட இருந்து பாசம் வர்றதுக்கு? பெட்ரோல் காஸ்ட்லியா இருக்கிற நேரத்துல அவன் தலையில தூக்கி ஊத்த போறேன்றியே, அதான் என்ன கணக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். பெட்ரோலை விட உங்க அண்ணனோட உயிர் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? கூட பிறந்தவன்னு பேரு தானே. அவன் எனக்குன்னு என்ன செஞ்சிருக்கான்? அதனாலதான் அவனை மொத்தமா அனுப்பறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். என்ன திடீர் முடிவு? வட்டிக்காரன் செஞ்சு முடிப்பான்னு நம்பினேன். அவன் வழக்கம் போல வட்டிக்கு விட்டு காசை வாங்கறது மாதிரி எனக்கு வட்டி கிடைச்சா போதும், அசல் அப்புறமா கொடுங்கன்னு அவனும் கம்பியை நீட்டிட்டு போயிட்டான். இந்த மாதவனை நம்பினேன். மாதவனும் ஆளை வெட்டுறான் அடியால வர்றேன்னு ஆளை மாத்தி வெட்டிட்டு அவனும் போயிட்டான். இதுக்கு மேலேயும் அடுத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தான் நானே கழுத்துல இறங்கிட்டேன். இந்த பெட்ரோல் எடுத்து உங்க அண்ணனுக்கு வச்சிருக்கிற அந்த மஞ்சள் தண்ணியில கலந்து அதை அப்படியே அவன் தலையில ஊத்தி நெருப்பு குண்டத்துல இறங்கினா என்ன ஆகும்? குஞ்சாயி, புரிஞ்சுதா இந்த பெட்ரோல் கேன் எதுக்குன்னு? நல்லாவே புரிஞ்சிச்சுடி குஞ்சாயி. சூப்பர் ரீ. இதையே முன்னாடியே நீ பிளான் பண்ணல? பிளான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது பண்ணுவானுங்க, அவனுங்க தலையில தூக்கி வச்சுட்டு நம்ம ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தேன். அவனுங்க ஒருத்த முட்டா பேசு ஒருத்த மாற்று பேசுன்னு அவனுங்கனால எதுவுமே ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால்தான் நானே களத்துல இறங்கிடுவோம். நாச்சா மற்றும் பங்காளி, பங்காளி நாச்சாமன்னு முடிவு பண்ணிட்டேன். செம்மடி குஞ்சாயி, சூப்பர் ரீ. இதை அப்படியே தூக்கி மஞ்சள் தண்ணியில் கலக்கிறோம். அவங்க அப்படியே தூக்கி மஞ்சள் தண்ணி நினச்சி எங்கள் அண்ணன்காரன் தலையில் ஊற்றுவாங்க. நெருப்பு தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு சொட்டு பெட்ரோல் பட்டாலே புஷ்ஷுன்னு புஷ்பமாயிரும். இதில் மொத்த தண்ணியும் பெட்ரோல்னா அப்படி அவன் இறங்கி வரையிலேயே கறிக்கட்டையாக வருவான். அதை என் கண்ணால் பார்த்து நான் ரசிப்பேன் இல்லடி. அந்த ஆண்டிக்கு திமிரு பாத்தியாடா கிச்சா? நம்ம பெரியப்பாவை கொலை பண்றதுக்கு பிளான் போடுதுடா. அட மாறா, அந்த ஆண்டி வெரி டேஞ்சரஸ் ஆண்டி. என்னடா பண்றது? மஞ்சள் தண்ணியில பெட்ரோலை ஊத்திட்டா நம்ம பெரியப்பாக்கு என்ன ஆகும்னே தெரியலடா. நினைச்சாலே பயமா இருக்குடா. ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. என்ன பண்றது? முதல்ல இவங்க 2 பேரும் பேசினத அங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். ஆமா, முதல்ல போய் சொல்லிடலாம். சீக்கிரம் வா. சுப்பு மாமா பாவம், அவரை எப்படியாவது இந்த ஆன்ட்டியோட சதியில இருந்து காப்பாத்தணும். பெரியப்பா நல்லவருடா. எங்க அம்மா அவர் சாமி மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அவரை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும். சரி வா போலாம். நில்லுடா, பொறுமையா போ. அண்ணா, இப்போ ஓகேவா? பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? பரவாயில்லடா, இப்போ கொஞ்சம் ஓகே தான். சாரி அண்ணா, எங்க அப்பாவை காப்பாத்த போய் தான் உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அப்பா எனக்கு அண்ணன் மாதிரி தான். எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி போய் கேட்க மாட்டேனா, அந்த மாதிரி எடுத்துக்கோ. உங்க பெரிய மனசு எல்லாருக்கும் வராதுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. யாருக்கு ஒன்றுனாலும் ஓடி போய் முதல் ஆளாக நிற்கணும். அதை தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா, நீங்க எந்த ஊரு? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்கள் அப்பா அம்மா பிறந்ததெல்லாம் இந்த ஊரில் தான். நான் பிறந்ததும் இந்த ஊர் தான். ஆனால் சின்ன வயசுலேயே இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டோம். அதனால இந்த ஊரில் யாருக்கும் என்ன பெருசாக தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா தெரியும். அப்படியா? ஏன் போயிட்டீங்க? என்னாச்சு? எங்கள் ஆர்எஸ்எம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது தெரியுமா?
ஓ தெரியுமே, நான் கூட அங்கே தான் படித்தேன். அப்படியா? அது எங்கள் ஸ்கூல் தான். என்னென்ன சொல்கிறீங்க? அந்த ஸ்கூல் உங்களோடதா? இல்லையே, எங்கள் கரஸ்பாண்டட் வேற ஒருத்தவங்கள இருப்பாங்க. அவர் எங்கள் பெரியப்பா. எங்ககிட்ட இருந்து பிடுங்கி அந்த ஸ்கூலில் அவர் தான் ரன் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்கூல் மேலே கொஞ்சம் நல்லா கேஸ் இருந்தது. இப்போது நியாயப்படி எங்களுக்கேன்னு தீர்ப்பாயிடுச்சு. அதனால் இனிமேல் நான் தான் அந்த ஸ்கூலை பார்த்துக்க போகிறேன். சூப்பர்ண்ணா. அப்போ இனிமேல் நீங்கள் இந்த ஊரில் தான் இருப்பீங்களா? ஏன் இருக்கக்கூடாதா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. உங்களை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்ண்ணா. ஆ ஐயோ என்னாச்சுண்ணா? லைட்டாக கொஞ்சம் வலிக்குதுமா. நிமிஷம்ண்ணா, ஆ கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. போதும் போதும்மா, பார்த்துக்கலாம். ஐயோ அண்ணா, இது கத்தி வெட்டுப்பட்ட கை. அப்படியே விட்டால் செப்டிக் ஆகிடும். பிளட்டு ஸ்டாப் ஆகுற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் கட்டு மட்டும் போட்டு விட்றேண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக க்யூர் ஆகிடும். ஸ்கூல் அங்கே தான் படித்தேன் நீங்கள். இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறீங்களே, டாக்டர் ஆயிட்டீங்களா? இப்போ தான் படிச்சிட்ருக்கேன் அண்ணா. பரவாயில்லையே, நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு டாக்டரா? உங்களை மாதிரி தான் அண்ணா. இந்த ஊரை விட்டு போக எனக்கு மனசு இருக்காது. இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா இந்த ஊரில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஊர்லேயே இருந்து இந்த ஊருக்கு நான் இலவச மருத்துவம் கொடுக்கணும், ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நான் டாக்டருக்கு கஷ்டப்பட்டு படித்தேன்னா எனக்கு கவுன்சிலிங்லேயே சீட்டு கிடச்சிருச்சு. என்னை கவர்மெண்ட்டே படிக்க வைக்கிது. வெரி குட் வெரி குட். பரவாயில்லையே, உங்களை நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குமா? தேங்க்ஸ் அண்ணா. ஆ ஐயோ சாரிண்ணா, இது அவ்வளோதான். இந்த கோவிலை விட்டு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணை நான் திரும்ப பார்த்துட்டேன்னா அவள் தான் எனக்கானவன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அவளை பார்க்கவே இல்லையே. திருவிழாவும் முடிய போகுது. அந்த பொண்ணை பார்க்கலன்னா ஒருவேளை அவள் எனக்கானவ இல்லையா? நான் தான் தேவையில்லாமல் இமேஜின் பண்ணிக்கிட்டேனோ. என்னாச்சுண்ணா? வலிக்குதா? ம் ரொம்ப வலிக்குதாண்ணா? இல்லை இல்லைம்மா, இது வேற. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். ம் ஓகேண்ணா. ரொம்ப பெயின் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஓகே தான். ம் சரிண்ணா. நிம்மி, என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி ஓடி வரீங்க? ரோஹித் பாப்பா. ஐயோ அத்தா, உங்களுக்கு என்னாச்சு? அப்பாவை வெட்ட வந்தவனுங்க ஓடுனானுங்கல்ல, அவனுங்களை எப்படியாவது பிடிச்சிடலான்னு ரோஹித்தும் அவங்க பின்னாடியே ஓடி இருக்கான். அவனுங்க கையில இருந்து கட்டையை எடுத்து ரோஹித் தலையிலேயே அடிச்சிட்டானுங்க. லைட்டா ரத்தம் வருது. கொஞ்சம் வந்து அவனை என்னன்னு பாக்குறியா? ஐயோ அத்தா. அத்தை, இந்த அண்ணாக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டிருக்கு. கட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு நாட் மட்டும் போடணும். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் அத்தானே என்னன்னு பார்க்குறேன். சரி நிம்மி, நீ வா, நான் பார்க்குறேன். ஐயோ அத்தா, வந்து இப்படி உட்காருங்க, வாங்க. உன்னை திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். என்னை தேடி நீனே வந்துட்டியா? என்ன? இல்லைங்க, கை ரொம்ப பெயினாக இருக்கு. ஐயோ சாரிங்க, இதோ கட்டு கட்டி விட்டுறேன். ஐயோ அம்மா. ஆ 1 மினிட். என்னத்தா, நீங்க அவனுங்க பின்னாடி போனீங்க? ஐயோ நல்ல ரத்தம் வருது. ஒன்றும் இல்லை, விடு. லைட்டாக தானே. லைட்டானாலும் தலையில இல்லையா? என்னத்தா, நீங்க அவனுங்க கூட எல்லாம் சண்டை போடுறீங்க? என்ன பேசுகிற நிம்மேனி? மாமாவுக்காக யார் யாரோ சண்டை போடுறாங்க, யார் யாரோ அவருக்காக போராடுறாங்க. அவருக்காக அவர் மருமகனா இது கூட பண்ணக்கூடாதா? அத்தான், நிம்மி கொஞ்சம் கட்டு கரெக்டா போட்டிருக்கேனான்னு பாரு. கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அந்த மணிக்கட்டு கிட்ட கொஞ்சம் நீவி விடுங்க அத்தை. அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நீவி விடணுமா? எங்கே? மணிக்கட்டு இருக்குல்ல அத்தை, அந்த இடத்துல அப்படியே நீவி விடுங்க. அத்தான், ரொம்ப அடி இல்லைனாலும் அப்படியே விட முடியாது. நான் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியாயிடும். ஐயோ அப்படியே விட்டா எப்படி? நான் லைட்டாக மருந்து வச்சு பேண்டேஜ் போட்டு விட்றேன். இப்போ உங்களுக்கு ஓகேவா? விட்டுறட்டுமா? ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குதுங்க, தாங்க முடியல. ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் நீவி விட்டேன்னா சரியாயிடும். ஆ சரிங்க. பாவம், யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. இந்த ஊருக்காக இப்படி அடிபட்டு வந்து நிற்கிறாரு. இவருக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்கணும். நல்லா நடந்துகிட்டு இருந்த கோயில் திருவிழால நாரதர் பொந்தது மாதிரி சுப்பிரமணிக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ண எவனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. பாவம், அந்த புள்ள யார் வயிற்றுல பிறந்த பிள்ளையோ அருவா விட்டுப்பட்டு கிடக்கு. சார், நீங்க இருந்து மச்சான பார்த்துக்க மாட்டி, நான் போய் அந்த தம்பியை என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கன தான் பாப்பா இருக்கால்லக்கா, மாடனையும் போக சொல்லியிருக்கேன். 2 பேரும் கூட இருந்து பார்த்துக்குருவாக்கா. முதன்னு மச்சான் பூக்குழி இறங்கையில் நீ கூட இருக்கணும்ல.
என்னால முடியல மனச. ஏன் மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்கு அங்க ஒரு பிள்ளை வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு கிடக்கையில மனசு ரொம்ப வேதனையா இருக்கம்டி. யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியல. எனக்காக இப்படி ஒரு நிலைமையில ரத்த கலரியா கிடக்கிறத பார்த்துட்டு எப்படி என்னால வந்து நிம்மதியா நிக்க முடியும்? ஒன்றும் இல்லைக்கா, அந்த பையன் தெம்பா எந்திரிச்சு உட்காந்துருக்கான். லைட்டாக அந்த கத்தியை இப்படி இழுத்ததில் கையில் தான் வெட்டுப்பட்டிருக்கான். நீ கவலைப்படாதக்கா. படக்குன்னு வெட்டுனதில் அருவால ரத்தம் தான் கொஞ்சம் சிந்தி இருக்கு. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. அதில் அந்த பையன் நல்லா இருக்கு. நீ தைரியமாக இருக்கா? இந்த சடங்கை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம். அப்போவே அவன் வாயால் கலகம் பிறக்க போகுதுன்னு சொன்னேன். இதுதான் என்ன தெரியாமல் போயிருச்சு. அத்தா, கோயில் வாசல்ல இப்படி ஒரு செயலை செஞ்சவங்க என்னைக்கு நல்லா இருக்க முடியாது. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனையை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தாவே கொடுத்துருவா. நம்ம எல்லாரும் கவலைப்படாம அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். ஆமா ஆமாத்தா, மனசா சொல்றது மாதிரி இதுலயே உட்கார்ந்துருந்தோம்னா அடுத்து நம்ம ஆக வேண்டியதை பார்க்க முடியாது. நல்லபடியா அந்த திருவிழாவை முடிச்சு விடணும். அதுக்கு பூக்குழி இறங்கணும். நல்லபடியா அந்த ஆத்தாவை மனசுல வேண்டிக்கிட்டு இறங்கியா சாமி. பாப்பா வா, அங்கே போலாம் வா. நெடுவலி, ஆளுக்கு ஒரு பானை தண்ணியை தூக்குங்க. வாங்கக்கா, வாக்கா போலாம். தண்ணியை தூக்காத அம்மா. யாரும் தண்ணியை தூக்காதீங்க. ஏய், இங்க ஒவ்வொன்றும் நடக்கிறதே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேற ஏன்டா அபசகுணமா பேசுறியா? போங்கடா அங்கிட்டு. அரா, அங்கிட்டு போ. பெரிய பருக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி பூக்களை இறங்க வைக்கணும்ப்பா. அப்பத்தான் திருவிழா நிறைவடையும். அங்கிட்டு போ. ஊத்தாதீங்க. பெரியப்பா தலையில ஊத்துனா பெரியப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடும். அரா, இங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? சே, மாறாவை கூட்டிட்டு போ. அம்மா, அவ சொல்றது நிஜம்தான். தண்ணி ஊத்தாதீங்க. அப்பனா மாமாக்கு ஏதாச்சும் ஆயிடும். என்னடா உங்க 2 பேருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுல விளையாடுறதுன்னு தெரியல. அடிச்சு போட்டுருவேன் அம்மா. பேசாம போ. நான் இது பெரியப்பா தலையில ஊத்த விட மாட்டேன். என்னடா மரா, ஏன் இப்படி பண்ற? அரா, இங்கெல்லாம் வந்து விளையாடக்கூடாது. பேசாம போ. ஐயோ அப்பதா, இதுல பெட்ரோல் கலந்திருக்கு. இதை யாரும் ஊத்த கூடாது. மாறா, ஏன் அப்பதா என்ன அடிச்ச? உனக்கு எதுல விளையாடணும்னு விவசாய இல்ல? சாமி காரியத்துல வந்து இப்படி மஞ்சள் தண்ணியை கீழே ஊத்திட்டு நிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவனுக்கு 4 போடணும். எரும மாடே, துப்பத்து பையா தெரியுற? இங்க வா, இங்க உன்னை வச்சு வெளுக்கிறேன். எல்லாம் உங்க அப்பத்தா கொடுக்குற செல்லம். உண்மையாவே இந்த தண்ணியில பெட்ரோல் தான் இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க கேட்டோம். பேசிட்டு இருக்கும்போது கேட்டியா? யார் பேசிட்டு இருக்கும்போது கேட்டா? லைலா ஆண்டியும் அவங்க கூட ஒரு ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த தண்ணியில பெட்ரோல் கலக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் தண்ணியை தூக்கி மாமா தலையில ஊத்துனா மாமா தீயிலேயே பஸ்பமாயிருவாருல்ல, அதான் இந்த தண்ணியை நாங்க கீழே ஊத்திட்டோம். என்ன ஒரு திமிரு இருந்தா என் மாமனை கொல்றதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பாளுங்க. சா, பொய் சொல்லாதடா. நீ சொல்றது நிஜமா? நிச்சய சொல்றது உண்மைதான். நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோம். புள்ளைய எதுக்கடி பொய் சொல்ல போதுக? அதுவும் அவளுகளை கை காட்டணும்னு இவங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அவளுக்கு இப்பேற்பட்ட வேலையை பார்த்திருப்பாளுங்க. ஆட்டை கடிச்சும் மாட்டை கடிச்சும் மனுஷனை கடிச்ச கதைய கோயில் வாசல்ல கூட பிறந்தவன இப்படி ஆக்கணும்னு நினைச்சிருக்காளுகளே. இவளுகெல்லாம் நல்லா இருப்பாளுகளே. இவளுகளை சும்மா விடக்கூடாது அன்னைக்கிளி. என்ன நடந்தாலும் சரி, இவளுகளை நான் சும்மா விட போறதில்ல அத்தா. அன்னைக்கிளி, கோயில் வாசல்ல எதுவும் வம்பு வச்சுக்கிறாத. அதான் கீழே தூக்கி ஊத்தியாச்சுல. என்ன மாமா விட சொல்றிய? கீழே தூக்கி ஊத்துனதா உங்க மேல தூக்கி ஊத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த புள்ளைய வந்து தெய்வம் மாதிரி சொல்லிச்சுங்க. இல்லைன்னா அவனுக்குள்ள நடந்தது என்னவா இருந்திருக்கான்? போனா வந்துருமா? அவளுகளை நான் சும்மா விட போறதில்ல. இதே கோயில் வாசல்ல இது நிறைவு வர்றதுக்கு முன்னாடி அவளுகளை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இந்த குட்டி பிசாசினை இப்படி போட்டு விட்டுச்சுங்க. அதுக்கு தாண்டி பகலில் பார்த்து பேசணும், இரவில் அதுவும் பேசாதேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி நின்று பேசினா என்னன்னே தெரியலையே. இப்படி போய் போட்டு கொடுத்துருச்சுகளே. ஐயா, இதுக்கு மேல இங்க நிக்கிறது அர்த்தம் இல்ல. எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுவா. வா, வேற வழி இல்லையே. ஓடித்தான் ஆகணும். வா, ஓடுவோம். எங்கடி கிளம்பிட்டேன்? கிளம்பிட்டேனா? எங்க கிளம்பிட்டேன்? என்ன ஏண்டி, கூட பிறந்த பொறப்பைய கொல்றதுக்கு பெட்ரோலை கலக்கறியா? பெட்ரோல நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சீ, பூ, மானங்கட்டவளே. இப்பேற்பட்ட கொடுமையை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், என்ன வளர்ற? யாருடி வளர்றா? நீ பண்ண வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மனுஷ ஜென்மத்துல சேர்க்க முடியுமாடி உன்னைய?
நாய் பேயோட கூட சேர்க்க முடியாத ஒரு ஜென்மத்தை மனுஷ ஜென்மத்தோட சேர்த்து பேசுற. இவெல்லாம் ஒரு ஆளு சேர்ந்துருக்கிற சேர்க்க அப்படி இல்ல. சும்மாவே இவ ஆடுவா, அவ கூட சேர்ந்தா இவ என்னென்ன வேலை பண்ணுவா. அடுத்தவ கூட சேர்ந்துக்கிட்டு கூட பிறந்த பொறப்பையும் அழிக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்னங்கடி ஆளுக்கு கோயில் வாசல்ல வச்சு வம்ப இழுக்கணுன்னே வம்ப இழுத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு அதான வேலை இல்லையா? இந்த திருவிழா முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை இழுத்து விடணும்னு பாத்துருப்பாளுங்க. அதுக்கு இதை ஒரு சாக்கா வச்சிருக்காளுங்க. யாரு சாக்கு வச்சு பேசுறா? மஞ்ச தண்ணியில குப்பு குப்புன்னு பெட்ரோல் வர அடிக்குது. கீழே ஊத்தி பார்த்தா அம்பட்டும் பெட்ரோல். உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா என் புருஷன் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணாரு? ஏன்டி இப்படி ஒரு செயலை செய்யறிய? காப்பு கட்டி கரகம் தூக்கி அருள்வாக்கு சொல்லி தெய்வத்துக்கு சமமா நிக்கிறவரை இப்படி கொல்ல பாக்குறியே, அந்த தெய்வம் உன்னை சும்மா விடுமா? அதனாலதான் இப்படி காட்டி கொடுத்துருச்சு. போதும் நிறுத்துங்கடி. நிறுத்து, நான் சொல்றேன் நிறுத்துன்னு. நீ எம்புட்டோ எனக்கு கொடுமை செஞ்சிருக்க, எம்புட்டோ எனக்கு கெடுதல் பண்ணிருக்க. ஆனாலும் ஆத்தாடி ஆயிரந்தே இருந்தாலும் நம்ம புருஷனோட பிறந்தவனு பொறுத்து போய் இருந்திருக்கேன். என்னைக்கு அப்பேற்பட்ட மனுஷனையே நீ கொல்ல துணிஞ்சிட்டியோ, இதுக்கு மேலேயும் எதுக்கடி பொறுக்கணும்? உன்னை இதே பூமியில இதே இடத்துல உன்னை வெட்டி குழியோட பிடைச்சா தாண்டி நான் ஆத்திர அடங்க. போதும் நிறுத்துடி. என் மேலையும் குஞ்சாய் மேலையும் இருக்கிற காண்டுல நீனே மஞ்சத்தண்ணியில பெட்ரோலை கலந்துட்டு அந்த 2 குட்டீஸுகிட்டையும் மொட்டாயை வாங்கி கொடுத்து இப்படி ஊராளுங்க முன்னாடி சொல்லுங்க, அவளை நான் அடிக்கிறது மாதிரி அடிச்சு கொல்றது மாதிரி கொல்றேன்னு பிளான் பண்ணிருக்கியா? போது நிறுத்துமா. தாம் புருஷனுக்கு தீ வைக்க தானே இப்படி ஒருத்தி எவளாவது பண்ணுவாளா? பாவி, நீனும் உன் ஆத்தாளி என் பிள்ளைக்கு எம்புட்டோ கொடுமை செஞ்சேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கணும் தானடி நினைச்சிருக்க. அப்பேற்பட்டவளுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்கிய. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு நல்ல சாவு வருமா? கோயில் வாசல்ல நின்று சொல்றேன்டி, என் வயிறறிஞ்சு சொல்றேன், என் புள்ள குடிய கெடுக்கணும்னு நினைச்ச நீ நல்லாவே இருக்க முடியாதுடி, நல்லாவே இருக்க முடியாது. பிறந்த பொறப்புக்கே இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச துணிஞ்சவ நாளைக்கு இந்த ஊர் ஆளுகளுக்கு என்னென்ன செய்ய துணிவா? இவளை சும்மா விடக்கூடாது. ஆமா, இவளை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். அது இந்த கோயில் வாசல்லே நடக்கணும். இந்த பச்சை புள்ளைய வந்து சொல்லலைனா இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கும்? கடவுளே இறைவா, நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஆத்தாவா அந்த புள்ளைய கண்ணுல உன்னைய காட்டி இதெல்லாத்தையும் வந்து தடுத்திருக்கா. அவ சக்தி வாய்ந்தவ. அவ சக்திக்கு நீங்க ஈடாவீங்களா? அதனாலதான் அவ வாசல்லையே குற்றவாளி யாருங்கிறத காட்டி கொடுத்திருக்கா. இவளை சும்மா விடக்கூடாது. அட கடவுளே, இந்த மாமாவுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது? கிராமத்துல உள்ளவங்க கிட்டதான் அன்பும் பண்பும் இருக்கும்னு நினைச்சா இப்படி இருக்காங்களே. பாவம் சுப்பு மாமா, ஏதாவது ஒண்ணுனா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆத்தா தான் காப்பாத்திருக்கா. கடவுளே, இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. சி, என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். இதுக்கு மேலேயும் இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு 2 பேரும் இந்த ஊர்லயே இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். போதும் நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் அப்படி பண்ணோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல என்ன சாட்சி இருக்கு? இந்த பொடி பசங்க 2 பேரும் சொன்னதை வச்சு நாங்க தான் இப்படி பண்ணோம்னு சொல்லியிருக்கீங்க. அப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரின்னு நான் கிடையாது. 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அண்ணன் மேல எனக்கு பாசம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. அவன் கெட்டு போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. அவனுக்கு நான் எப்படி இப்படி பண்ணுவேன்? குடும்ப பிரச்சனையவும் குடும்ப பகையவும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அன்னைக்கிளி தான் இப்படி ஒரு நேரத்துல என்ன பழி வாங்கணும்னு வேணும்னே பழி வாங்கிட்டு இருக்கா. ஏண்டி, பழி வாங்குறதுக்கு என் மாமனை நான் பணைய வைப்பனா? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? எங்க அக்காக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, ஒரு தராதரம் இருக்கு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? கட்டுன புருஷனுக்கு ஒன்ன மாதிரி ஆளுங்க தாண்டி இப்படி ஒரு வேலையை பாப்பாளுங்க. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? எங்க அக்காவை முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதி இல்லாத நாய்க நீய. அதை பார்த்து எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்ற நீ? அக்கா அக்கான்னு ஆளுங்க அப்படிங்க மயங்கிறீங்க. இந்த ஊர் ஆளுங்களும் இவளுக்கே ஜால்ரா தட்டிட்டு வராங்க. நாங்களும் இந்த ஊர்ல பிறந்தவங்க தானே, இந்த ஊர்ல வளர்ந்தவங்க தானே. எங்களுக்கும் மண்ணோட மகிமைனா என்ன, மண்ணோட மரபுனா என்னன்னு தெரியும். கூட பிறந்தவளையே கொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணு நாங்க மோசமானவங்க கிடையாது. அந்த அன்னைக்கிளி தான் எங்க மேல உள்ள வெறுப்பை காட்டுறதுக்கு ஊராளுங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சு கட்டின புருஷனோட உசிரையே பணைய வச்சிருக்கா. இவன் நல்லவன், நாங்க கெட்டவங்களா? அடியே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு நாக்கு இருக்காது சொல்லிட்டேன். உங்க உரிச்சல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க ஆள் கிடையாது. நாங்க தான் பண்ணோங்கிறதுக்கு இந்த பொடி பசங்களை தாண்டி என்ன சாட்சி இருக்கு? அந்த ஆத்தா தாண்டி சாட்சி. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தெய்வம் தாண்டி சாட்சி. அதனால தாண்டி பச்சை பிள்ளைய உருவத்துல வந்து உன்னை காட்டி கொடுத்துருக்கு. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்?
அதே ஆத்தாவை சாட்சியா வச்சுக்கிட்டு தாண்டி நானும் சொல்றேன். உன்ன மாதிரி ரெட்டை வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு தெரியறோட நடிப்பு திரைய கலைக்கிறதுக்கு தான் அந்த ஆத்தாவா இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்கா. அதுல பெட்ரோலை கலந்து எங்க மேல பழிய போடணும்னு நினைச்சது நீ. என்னடி சொன்ன? இன்னும் ஒரு அடி மேல பட்டுச்சு, நான் மனசியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உன்னை வெட்டி 2 துண்டமா போடணும்டி. கோயில் வாசலாச்சின்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க தான் இப்படி பண்ணோங்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களை தவிர்த்துட்டு ஆத்தா தான் சாட்சின்னு கல்லா இருக்கிற தெய்வத்து மேல பழிய போறீல. அந்த தெய்வம் உண்மையானவளா இருந்தா இறங்கி வந்து சாட்சி சொல்லு. சொல்லுமுடி. தெய்வம் யாரு என்ன பண்ணுனாங்கிறத இப்பவே இந்த இடத்துலயே நிரூபிக்க வைக்கும். என்ன திரும்பவும் சாமியாடி இவளுங்க தான் இப்படி பண்ணாளுங்கன்னு ஜுபாக்கூர் பண்ண போறியா? இல்லடி குஞ்சாயி, இவளுக்கு சாமி வந்தா இப்ப ஊராளுக நம்ப மாட்டாங்கல்ல. அடுத்து இவங்க அம்மாவுக்கோ இல்ல மகளுகளுக்கோ வர்றது மாதிரி ஆக்ஷன் போட வைப்பா. இல்லைன்னா அந்த நிக்கிறாளுகளே இவளுக்கு யாருக்காவது வர்றது மாதிரி பண்ண வைப்பா. அப்படித்தானே? அன்னைக்கிலே என் பேரன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஓ மேல இந்த ஊருக்கு நம்பிக்கை இருக்கு. நீ யாருக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லத்தா. பேசாம அந்த நாய்களை கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்துல விட்டுரு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவோம். இந்த திருவிழாவோட கடைசி முடிவா அக்னியில நல்லபடியா இறங்கி வரணுமா. பூக்குழி ஆண்டவனை நல்லபடியா வேண்டிக்கிட்டு சுப்பிரமணிய பூ மிதிக்க சொல்லுமா. இல்ல டவுசரியா, 8 நாள் திருவிழாலையும் என் மாமன் பேர்ல எந்த களங்கமும் இல்லாம எந்த தொல்லையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற கடைசி நிமிஷத்துல அருவாளை விட்டு ஆளுக்கு வெட்ட வர்றாங்க. இன்னைக்கு பெட்ரோலை கலந்து மஞ்சள் தண்ணியில வச்சிருக்காங்க. இது எல்லாம் எதுக்காக? என் மாமனை எதுவாவது பண்ணிடணும், அவர் இந்த திருவிழாவை நடத்தி முடிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே. அப்பேற்பட்ட திருவிழாவை நடத்தி முடிக்க கூடாதுன்னு நினைச்ச இவளுக்கு முன்னாடி நான் யாரு, அந்த ஆத்தா யாருங்கிறத காட்டியே தீரணும்ல. அதுக்கு என்னக்கா பண்ண முடியும்? போலீஸ்ல ஒப்படைச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள கொண்டு போய் தாக்கா கழுதிங்க விடணும். சாமி வந்து சாட்சி சொல்லுமான்னு கேட்டாலட்டி அதே சாமி இதுக்கு சாட்சியா வந்து நிக்கும். என்னக்கா சொல்ற? தகன்னு அக்குனு எரிய அதுல என் மாமன் கரகத்தை தூக்கிக்கிட்டு நடந்து வருவாருல்ல, அவர் பின்னாடியே நானும் இந்த அக்னியில நடந்து வரேன். நான் இதை செஞ்சிருந்தா எனக்கு அந்த அக்னி சுட்டு காலு கொப்பளிச்சு அதுக்குள்ளேயே விழுந்து என்ன ஆகணுமோ நான் ஆகுறேன். அதே மாதிரி இவளுகளும் அதை செய்யல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து இவளுக்கு 2 பேரும் அக்னியில இறங்கி வரணும். இதுதான் அந்த ஆத்தா கொடுக்க போற தீர்ப்பு. சூப்பர் சூப்பர் அன்னைக்கிளிக்கா, இதுவே நல்ல முடிவா இருக்கே. கரெக்டா சொன்னாக்கா. கட்டின புருஷனுக்கு எந்த ஒரு மனைவியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. நீ நல்லபடியா இறங்கி வருவக்கா, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இவளுக இறங்கி வருவாளுகளா? அடியே, எங்க அக்கா கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமாடி? இறங்கி வர முடியுமா உங்களால? ஆத்தா வந்து நேர்ல சாட்சி சொல்லுமான்னு கேட்டியல்ல, இறங்கி வாங்கடி, அப்ப சொல்லும் யாருக்கு என்ன பண்ணணும்னு. சபாசரி அன்னைக்கிலே, இவளுகளை மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி ஒரு தண்டனை தேவைதான். ஆளுங்களா மனுஷங்களா பார்த்து அதை பண்ண இதை பண்ணு செய்யறதெல்லாம் தாண்டி அந்த ஆண்டவனே இவளுகளுக்கு கூலியை கொடுக்கட்டும், பூ மிதிக்கட்டும். இன்னும் எதுக்குமா தாமதம்? சுப்பிரமணிக்கு பின்னாடி அவ பொண்டாட்டி இறங்கட்டும். அந்த தப்பை நீங்க பண்ணலைன்னா நீங்களே இறங்கி நீங்க நல்லவன்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. ஆமா, நிரூபிச்சு காட்டணும். ஆமா, நிரூபிச்சு காட்டணும். நான் பெத்த மக, தப்பு தண்டாவுக்கு அஞ்சுற மக, அவ இறங்குறோம்னு சொல்லிட்டல்லடி. நீங்க நல்ல ரோசக்காரியலா இருந்த அக்னியில இறங்கி ஒரு விரல் சுடாம நடந்து வாங்கடி பாத்துருவா. ஐயோ, என்ன விளைங்க நெருப்புல மிதிக்க சொல்றாளுங்க, எப்படி மிதிக்கிறது? ஐயோ, நல்லா கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் போல் இருக்கே. என்னடி முழிக்கிற? நான் ரெடியா இருக்கேன்ல, ஓ மேல தப்பு இல்லைன்னா நீனு வந்து இறங்கடி பாப்போம். எனக்கு என்ன பயம்? நானும் வந்து இறங்குறேன், வா போவோம். அக்கா விட்டா எங்கிட்டாவது ஓடிடுவாளுக, கைய பிடிச்சி இழுத்துட்டு வாடி நடுவாளி. அடியே, இன்னைக்கு தாண்டி இருக்கு உனக்கு பெரிய ஆப்பு, வாடி பாத்துக்கறலாம். ஐயோ விர்ரி, இதுக்கு விட்டா தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுறதுக்கா? ஏ வனசாக்கா, அப்படியே போய் அவளே இழுத்துட்டு வா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.